ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ஸ்டர் கிச்சன் ஃபேமிலி. நான் திணை நூடுல்ஸ்லாம் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சத்தானது இது. நீங்கள் மைதாலெல்லாம் செய்யறதை விட இதில் செஞ்சு பாருங்கள். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து கேப்சிகம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன், கோஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு எப்பயும் போல யூஸ்வலாக ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து நீல வாக்கில் கேரட்டு நீ கட் பண்ணிக்கிங்களா. நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சுடு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணியை வேக வச்சுக்கணும். கொதிக்க வைக்கணும்ல, சாப்பாடு போல் அதை போல் கொதிக்க வச்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட இதில் வந்து 2 மினிட்ஸ் தான் போட்டு இருந்துச்சு வேக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 மினிட் வேக வச்சுட்டு படிச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். நம்ம அதை ஆயில் வேக வச்சு எடுத்துகிட்டு வடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒட்டாமல் இருக்கும், குழக்குலன்னு ஆகாது. ஸோ அதுக்கான நான் தேவையானது வந்து 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்றப்பட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி விட்ட உடனே கலரை விட்டுக்கூடாது, ஏன்னா அது கூட ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு பெப்பர் பொடி போட்டுட்டு இது கலர் விட்டுக்கலாம். ரொம்ப குழகுலன்னு கலரி விட்டுருக்காதீங்க, நம்மளுக்கு பீசஸ் கிடைக்காது. பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதை போல் நம்ம கலரி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணால் தான் நல்லா நம்மளுக்கு அது கொஞ்சம் கிறிஸ்பியாகணும். அது கொஞ்சம் டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இது நல்லாயிருக்கும். அதே போல் ஆனியனும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் அப்போ தான் வதங்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு காய்கறிகளை நம்ம போட்டு கலரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு கேப்சிகம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், குடமிளகாய் அதை முன்னே நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரிதுக்கப்புறமா கோஸ் வந்து கொஞ்சம் சட்டுன்னு வந்துடும், அதனால் லாஸ்ட்டாக நான் போட்டுட்டேன். கலரி விட்டுட்டு நல்லா இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். இப்போ கோஸ் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம், ஏன்னா கோஸ் சட்டுன்னு வந்துடும், அதனால் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையானது பெப்பர் பொடிலாம் போட்டுக்கலாம். நம்ம நான் வந்து சில்லி சாஸு, சோயா சாஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, இதில் பேக்கெட்லேயே வந்து நம்மளுக்கு மசாலா பொடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பெப்பரும் போட்டாச்சு. உப்பு தேவையான உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டுக்கலாம். அந்த மசாலா சொன்ன பார்த்தீங்களா, அந்த மசாலா பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலாலாம் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெப்பர் பொடி, இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இது சில்லி சாஸ் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கலரி விட்டுக்கலாம். நல்லா நம்ம ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரண்டியில் 2 ஸ்பூன் வச்சு 2 கரண்டியை வச்சு 2 பக்கமாக கலரணும். ஏன்னா ஒரே கையில் கலர முடியாது நம்மளால். இப்படி போட்டுக்கணுன்னா தான் கிளம்புற. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்ம செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.